Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 example number 7.13 பார்க்கலாம். Find the equation of tangent and normal to the curve given அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. So x is equal to y is equal to அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படினா பாயிண்ட் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? இப்போ நாம x is equal to 2 cos 3t எடுத்து எழுதி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். because equation of tangentக்கும் நார்மலுக்கும் கண்டிப்பா ஸ்லோப் வேணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இது dx by dt வரும். பிகாஸ் எக்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயாக இருக்கிறனால எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dx by dt வரும் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்க போகுது. இப்போ cos 3t இந்த மாதிரி வெறும் cos t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. ஆனால் t கூட ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து மல்டிப்ளை ஆகும். விச் இஸ் 3 முன்னாடி வந்துடும். ஸோ 3 அதுக்கப்புறமா காஸ் 3t டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் சைன் 3t வரும். இப்போ ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் இட் பிகம்ஸ் மைனஸ் 6 சைன் 3t அண்ட் ஆல்சோ y இஸ் ஈக்குவல் டு 3 சைன் 2t. y டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dy by dt இஸ் ஈக்குவல் டு 3 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்க போது. சைன் 2t டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 2 முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறமா சைன் 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் 2t வந்துடும். ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் 6 காஸ் 2tன்னு வந்துடும். இப்போது dy by dx நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ dy by dx வேணும்னா dy by dt divided by dx by dt பண்ணணும். ஸோ 6 cos 2t divided by minus 6 sin 3t 6 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு m கிடச்சிருச்சு. m is equal to minus cos 2t by sin 3t. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். y minus y1 is equal to m into x minus x1. அவங்க x is equal to y is equal to அப்படின்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய பாயிண்ட். அதை எழுதி நீங்கள் x1 y1 எழுதிக்கோங்க. m வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ y மைனஸ் y1 வந்துட்டு 3 சைன் 2t இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக இதை எழுதிட்டு இன்டூ எக்ஸ் மைனஸ் x1க்கு பதிலாக 2 cos 3t. இப்போ சைன் 3t இந்த பக்கமாக போய் மல்டிப்ளை ஆகும். ஸோ y சைன் 3t minus 3 sin 2t sin 3t equal to minus cos 2t யோட உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ minus x cos 2t minus into minus plus 2 cos 3t cos 2t அப்படின்னு வந்துருது. இப்போ நம்ம ஜஸ்ட் இதை வந்து ரீஅரேஞ்ச் தான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிடும். ஸோ எக்ஸ் காஸ் 2t ப்ளஸ் ஒய் சைன் So x cos 2t plus y sin 3t equal to அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டீங்கன்னா 3 sin 2t sin 3t plus 2 cos 2t cos 3t. இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும் அப்படின்றப்போ y minus y1 is equal to minus 1 by m into x minus x1 வரப்போகுது. ஸோ y1 அதே தான் x1 அதே தான், பட் ஸ்லோப் மட்டும் minus 1 by அப்படின்னு எழுதுவோம். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகி இந்த மாதிரி ஆகிடும். இப்போ cos 2t லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரெண்டு கூடியும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ y cos 2t minus 3 sin 2t cos 2t equal to sin 3t ஓட ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணுறப்போ x sin 3t minus 2 cos 3t sin 3t. இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். x பாசிட்டிவாக இருக்கிறதுனால y தான் நம்ம இந்த பக்கமாக கொண்டு வரோம். ஸோ y-யோட சைன் வந்து மாறிடுது உங்களுக்கு. அதுக்கப்புறமா இது அந்த பக்கமாக போகுது. ஸோ 2 cos 3t sin 3t மைனஸ் sin 3 sin 2t cos 2t. அவ்வளோதான். அரேஞ்ச்மெண்ட் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், கான்ஸ்டன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் சம் ஒரு வாட்டி லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுற பார்த்துக்கோங்க. ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன் பார்த்துக்கோங்க. எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த dx by dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதே போல் y வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்புறம் dy by dx வேணும்னா dy by dt by dx by dt பண்ண பிறகு நம்மளுக்கு m கிடச்சிருது. அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலோட ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். நோட் 1 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலை. அதனால் இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு முக்கியமான ஹிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சம் தட் இஸ் எக்ஸாம்பிள் 7.13 அதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 8 இன் எக்ஸசைஸ் 7.2 ரெண்டுமே ஒரே போல தான். ஸோ ஒரே மாதிரி கான்செப்டில் இருக்கிற சம்மை பைண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக படித்து முடிக்க முடியும். ஸோ இஃப் இன் கேஸ் எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சஜஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
எப்படி ஈஸியாக பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். தட் இஸ் இப்போ ஒரு எக்ஸசைஸ் 7.2 எடுக்கிறீங்கன்னா அதையும் அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மையும் சேர்த்து பைண்ட் பண்ணி படிக்கிறது எப்படி வேணும்னா நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். டில் தட் டேக் கேர், பை. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.